ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போய் நாங்கள் பொங்க வச்சு சாமி கும்பிட்டோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையிலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க நாங்கள் எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வச்சோம் பாருங்கள். பொங்கல் வைக்கிறதுக்கான பொங்கல் பானை, அதுக்கு தேவையான பொருள் வெல்லம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாப்பா 2 பேர், அவங்க அக்கா, அண்ணன், பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, அவங்க தாத்தா எல்லோரும் தான் நாங்கள் போனோம். அது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகணும், வடலூருக்கு போகணும். பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வடலூரில் இறங்கி உள்ளே ஒரு பெரிய ஒரு ஊர், அந்த ஊரில் ஆட்டோவில் தான் போக முடியும். ஆட்டோவில் போயிட்டு நாங்கள் கோயில் போய் ரீச் ஆகிட்டோம். உள்ளுக்குள்ளே பஸ்லாம் கிடையாது, ஆட்டோவில் வண்டி இப்படி தான் போகணும். ரெண்டு கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அக்னிவீரன் ஒன்று, பச்சைவாழியம்மன் அம்மன் கோயில் ஒன்று. பிள்ளைங்கள்லாம் அங்கே கொஞ்சம் பெரிய இடமா இருக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நம்ம ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த வீடியோவில் பார்க்குற நீங்களும் உங்களுக்காக வேண்டிக்கோங்க. நாங்களும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். கல்யாணம் ஆகாதவங்க இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவங்க இருந்தால் சீக்கிரம் குழந்தை இருக்கணும், குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நாங்களும் வேண்டிக்கிட்டோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் பொங்கல் வச்சு மாவிளக்கு, அர்ச்சனை பொருள், மாலை, சாமிக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டோம். கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 2 years தான் ஆகுது, புதுசாக எல்லாம் பெயிண்ட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் புதுப்பிச்சாங்க கோயில். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவகிரகம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. இப்போ பொங்கல் வைக்க ரெடி பண்ணியாச்சு. கல் எல்லாம் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டோம். பொங்கல் பானையிலும் பார்த்திங்கன்னா பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் நாங்கள் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு அரிசியை கிளறி விட்டுட்ருக்கோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே எடுக்க முடியல. வெல்லம் போட்டு நெய், நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அக்கா தான் பொங்கல் செஞ்சாங்க. கூட நானும் சேர்ந்து கலந்து தான் நாங்கள் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா டார்க் கலராக வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு பொங்கல் நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக நம்ம செய்கிற பொங்கல் பானை ஃபுல்லாக இருக்கணும், நல்லா நிரம்பி வழியணும், நல்லா பொங்குனுச்சு. அதுக்கப்புறம் மாவிளக்கு ரெடி பண்ணியிருந்தோம். 2 கோயிலுக்குமே நாங்கள் தனித்தனியாக தான் அர்ச்சனை, மாலை, மாவிளக்கு எல்லாமே செய்வோம். தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். 2 கோயிலுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். அர்ச்சனை பண்ணுற பொருள் எல்லாமே தாம்பாளத்தில் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இனி சாமி கும்பிட்றது தான் வேலை. இதுதான் எங்கள் ஃபேமிலியோட குலதெய்வ கோயில் வழிபாடு சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடித்தோம். கோயில் சுற்றி ஃபுல்லாக ஆலமரம் தாங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
இதே மாதிரி நீங்களும் அவங்கவுங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டீங்களா என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. எல்லாருமே அவங்கவுங்க கோயிலுக்கு போயிட்டு இது வரைக்கும் போகலைன்னாலும் போங்க. ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பும் கூட. அதனால் இது வரைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா கூட போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.